வரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையுடைய நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அநேக காரியங்கள் நம்முடைய முயற்சிகள்னால், நம்முடைய பணத்தினால், பொருளினால், பல நபர்களினால் இந்த காரியம் சாதிச்சு விடலாம் என்று நினைத்த காரியங்கள் ஒருவேளை நம்ம தோல்வியில் முடித்திருக்கலாம். அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய கிரியைகளையும் நம்ப மறுக்கிறோம். அதனால தான் பாருங்கள், மரியாளிடத்தில் அந்த தேவதூதன் வந்து சொன்ன பொழுது மரியாள் இது எப்படி ஆகும் என்று முதலாவது கேள்வி கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க? ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் இது எப்படி ஆகும் என்று யோசிக்கிறாங்க. ஆனால் தேவதூதன் அந்த மரியாளிடத்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை எலிசபெத்து என்கிற ஒரு ஸ்திரிக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார், அப்படி என்றால் உனக்கு செய்ய முடியாதா என்று சொன்ன உடனே ஆண்டவரிடத்தில், அந்த தேவதூதன் இடத்துல, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி கூட ஆண்டவர் அநேகருக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், அநேகரை விடுதலை ஆக்குகிறார், அற்புதங்களை செய்து அவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட முடியாத காரியங்கள் இருக்குமானால் தேவனால் எல்லாம் முடியும். God bless you.